Hi and hello, welcome to this channel. Dhronavikaash. இந்த சேனலில் பார்க்குறது ஆட்டோமோட்டிவ் சிஸ்டம்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் ரெகுலேஷன் 2017 சர்டிஃபிகேட் தான் பார்க்க போகிறோம். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் இன் ஆட்டோமோட்டிவ் சிஸ்டம் சப்ஜெக்ட் கோட் OAT551. பார்க்க டாபிக் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜை படித்தாலும் சரி, இல்லை நான் அட்டானமஸ் அஃபிலியேட் காலேஜ் படித்தாலும் சரி, கொடுக்குற டாபிக் எல்லாமே வரும். நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி இல்லை அட்டானமஸ் காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா உங்கள் சிலபஸும் 17 ரெகுலேஷன் சிலபஸ் கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 80% சிலபஸ்க்கு மேலே மேட்ச் ஆனாலே நீங்கள் தாராளமாக நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணலாம். இது பார்க்கப்பட்ட டாபிக் வந்து ஆட்டோமோட்டிவ் சிஸ்டம்ஸ். இப்போ யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரெடி பண்ணவங்க வந்து மிஸ்டர் பிரகாஷ் கண்ணா சார். ஸோ அவங்களோட கைட்லைனில் தான் நம்ம வீடியோ எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ சார் கேட்டவொடனே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு 1 ஹவரில் ரெடி பண்ணி கொடுத்தாங்க எல்லா டாப்பிக்குமே. தேங்க்ஸ் சார். சாருக்கு பிரகாஷ் கண்ணா சார் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சப்ஜெக்டே 4 or 5 டைம்ஸ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக கொடுத்தாங்கன்னா ப்ரெடிக்ஷன் நம்ம கரெக்டாக இருக்கும். தேங்க்ஸ் சார். இப்போ அவங்க ஐடியில் ஒவ்வொரு வீடியோவை பார்க்கலாம், யூனிட் வைஸ் பார்க்கலாம். இப்போ யூனிட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் டைட்டில் வந்து ஆட்டோமோட்டிவ் இன்ஜின் ஆக்சிலரி சிஸ்டம்ஸ். அதில் ஃபஸ்ட் டாபிக் வந்து இல்லை ஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஏஎன்பிங்கிறது ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபில் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது கொஷின் எப்படி இருக்குன்னு தெரில. ஒரு ஸ்பிட்டப்பாக இருந்துச்சு 1 and 2 ஒரே கொஷின் 2 ஸ்பிட்டப் கொடுத்தாங்க அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு 1ல் ஏவும் செகண்டில் பியும் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரே கொஷின் 30 மார்க் அப்படின்னா மேலே ஏவும் கீழே பியும் வரலாம். இதில் மேலே 13 மார்க் ஏவும் 13 மார்க் பியும் வரலாம். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு இங்கே தனித்தனியாக ஒரு ஹாஃப்னு படிச்சுட்டு போகாமல் 2 ஹாஃபையும் படிச்சுட்டு போங்க. கொஸ்டின்ஸ் டைப் பொறுத்த வரைக்கும் ஏன்னா இப்போ போகிற எல்லா கொஸ்டின் 17 ரெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் முடிய போகிற ரெகுலேஷன் இதுக்கு 17 ரெகுலேஷன் ஆரம்பிச்சிச்சு. முடிய போகிறதுனால வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரிக்காமல் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பிட்டப் கேட்டுட்டு ஸ்பிட்டப்லேயே ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கேட்டுறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இது ஃபஸ்ட் ஹாஃப் ஆகும், செகண்ட் ஹாஃபாகவும் இருக்கும். அதே மாதிரி எதிராக கீழே பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் 1 and 2ன்னு போட்டுட்டு அங்கே வந்து திருப்பி ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் போட்டுருவாங்க. அதனால் நீங்கள் 2 ஹாஃப் படித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து கொஸ்டின் எழுத முடியும். ஒரு ஹாஃப் மட்டும் படிச்சிங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மார்க் கம்மியாக நமக்கு தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் ஏ பார்ட்டில் பார்க்கலாம். ஆட்டோமோட்டிவ் இன்ஜின் சிஸ்டத்தில் ஏ பார்ட் ஐசி இன்ஜின் காம்போனண்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதை பற்றி படிச்சிருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா வால்வ் டைமிங் அண்ட் போர்ட் டைம் டயக்ராம் தெரிஞ்சுக்கணும். 2 ஸ்ட்ரோக் அண்ட் 4 ஸ்ட்ரோக் அது டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எஸ்ஐ இன்ஜின் சி இன்ஜின் டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு ஹாஃபில் இருக்குது. அடுத்து கீழே போக போகிற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஃபஸ்ட் யூனிட் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பி பார்ட்டை படிச்சுட்டு அப்போ ஏ பார்ட்டுக்கு வாங்க. பி பார்ட்டுன்னு சொல்கிறேன். இப்போ பி பார்ட்டை பொறுத்த வரைக்கும் சிடிஐ கெப்பாசிட்டிவ் டிஸ்சார்ஜ் இக்னிஷன் அப்படின்ற கொஷின் நல்லா படிச்சுக்கங்க. டிரான்சிஸ்டரைஸ்ட் இக்னிஷன், எலக்ட்ரானிக் இக்னிஷன், யூனிட் இன்ஜெக்டார் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜெக்ட் சிஸ்டம். இந்த மொத்தம் இதில் வைக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்த்துக்குங்க. நீங்கள் யூனிட் 1 படிக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பி பார்ட்டை முடிச்சுட்டு அப்புறம் ஏ பார்ட்டுக்கு வாங்க, ஈஸியாக இருக்கும். முக்கியமானது கூட இதுலேருந்து கொஷின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது பி பார்ட்லேருந்து. யூனிட் 2 என்ன ஹெட்டிங் அப்படின்னா வெஹிக்கிள் ஃப்ரேம்ஸ் அண்ட் ஸ்டீரிங் சிஸ்டம். இது ஒரு 5 கொஷின் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏ பார்ட்டில் யூனிட் 2 பற்றி ஏ பார்ட் இம்பார்ட்டன்ட். இல்லை யூனிட் 2 படிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ பார்ட்டை முடிச்சுட்டு அப்புறம் பி பார்ட்டுக்கு வாங்க. வெஹிக்கிள் ஏரோடைனமிக்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ். செகண்ட் கொஷின் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் சேசிஸ் லேஅவுட்ஸ். அது ஏ பார்ட்டில். பி பார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 கொஷின் இருக்குது. ஸ்டீரிங் ஜாமெண்ட்ரி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், இதில் டைப்ஸும் இருக்கும். ஸ்டீரிங் கியர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் கியர் பாக்ஸ் ஒர்க்கிங், ஸ்டீரிங் கியர் பாக்ஸ் டைப்ஸ் இருக்குது. உங்கள் சிலபஸ் ஸ்டீரிங் கியர் பாக்ஸ் ஒன்று கொடுத்தாலும் அதை மட்டும் கொடுத்துட்டாங்க. டைப்ஸ் இருந்துச்சுன்னா டைப்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ரியர் ஆக்சல். ஸோ இது எல்லாமே வந்து யூனிட் 2ல். ஸோ யூனிட் 2 படிக்க போயிங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ பார்ட் 2 கொஷின் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த 2 கொஷினை படிங்க, அடுத்த 3 கொஷினை படிங்க. அடுத்து தேர்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். இது ஒரு 6 கொஷின் இருக்குது. இதில் ஏ அண்ட் பி பார்க்குறோம். இதில் பி பார்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஏ பார்ட் வந்து ஃபஸ்ட்டு பி பார்ட்டை முடிச்சு ஏ பார்ட்டுக்கு வாங்க. இப்போ ஏ பார்ட்டுன்னு பார்க்கலாம். எனி டைப் ஆஃப் கிளச், நிறையா கிளச் டைப் இருக்குது. நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து மல்டிப்ளேட் சிங்கிள் பிளேட் மாதிரி கிளச்சஸ் வந்து இது படுத்து படிங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எனி டைப் ஆஃப் கியர் பாக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த மட்டும் இல்லை, நிறைய கியர் பாக்ஸ் இருக்குது. ஸ்லைடிங் மெஷ், கான்ஸ்டன்ட் மெஷ், சிங்க்ரோ மெஷின், நிறைய கியர் பாக்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கியர் பாக்ஸ் நிறையா இருக்கிறனால எல்லா கியர் பாக்ஸ் டைப்பையும் படிச்சுக்கோங்க. பி டைப்பில் பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 3ல் பி ஃப்ளூயிட் ஃப்ளைவீல், டார்க் கன்வெர்ட்டர், டிஃப்ரென்ஷியல், ஹாக்கிஸ் ட்ரைவ், டார்க் டியூப் ட்ரைவ், இந்த ட்ரைவ் இருக்குது. இந்த பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின் வரதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை படித்து முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் இன்னொரு ஏ பார்ட்டுக்கு போங்க. யூனிட் 4ல் 4 கொஸ்டின் இருக்குது. இதில் வந்து ஏ பார்ட் இம்பார்ட்டன்ட். ஏல வந்து இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம். இதில் லீஃப் காயில், லீஃப் ஸ்ப்ரிங் காயில் நிறைய சஸ்பென்ஷன் இருக்குது. எல்லா சஸ்பென்ஷனையும் படிச்சுக்கோங்க. நியூமேட்டிக் ஹைட்ராலிக் பிரேக். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்ன்றது இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா இது அட்வான்ஸ். இது
அது எல்லாமே பழசு. இப்போ அட்வான்ஸாக இருக்கிறதுனால இப்போ ரீசெண்ட் டெக்னாலஜி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. அண்ட் இபிடி அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இது எல்லாமே அட்வான்ஸாக இருக்கிறதுனால இந்த 3 and 4 வந்து நல்லா படிச்சுங்க. கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. பொதுவாக ஏ பார்ட்டில் கேட்குற கொஸ்டின் நல்லா படுத்துங்க. யூனிட் 5 வந்து ஆல்டர்னேட் எனர்ஜி. இதில் 5 கொஸ்டின் இருக்குது. ஏ பார்ட் இது வந்து பி பார்ட். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது பி பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3-way கேட்டலிக் கன்வெர்ட்டர், ஃபியூல் செல், எலக்ட்ரிக் அண்ட் ஹைப்ரிட் வெஹிக்கிள் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி. ஏன்னா அட்வான்ஸ் இதெல்லாம் மாடர்ன் டெக்னாலஜி வெஹிக்கிள்னால கண்டிப்பாக பாசிபிலிட்டி இருக்குது. இது பார்ட் பியில் வந்து இந்த பியில் வந்து 3 கொஸ்டின் இருக்குது. 3 கொஸ்டின் தெளிவாக பார்த்துக்குங்க. அடுத்து ஏ பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 2 கொஸ்டின் தான் இருக்குது. இன்ஜின் மாடிஃபிகேஷன் ரெக்வயர்ட் ஃபார் அ ஆல்டர்னேட் ஃபீல்ட்ஸ், ஹைட்ரஜன், பயோடீசல், பயோ எத்தனால், எல்பிஜி, சிஎன்ஜி இதை பற்றிலாம் படிச்சுக்கணும். ஒவ்வொரு பார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லேயும் ஏ அண்ட் பி 2 பார்ட்டாக பிடிச்சிருக்கோம். எந்த பார்ட் இம்பார்ட்டன் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு நல்லா படிங்க. படிச்சுட்டு அடுத்த பார்ட்டுக்கு போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பி பார்ட் இம்பார்ட்டன் சொல்லிட்டோம் அப்படின்னா பிஏ ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அப்புறம் ஏ பார்ட்டுக்கு போங்க. ஸோ இதே மாதிரி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு நீங்கள் வந்து ஒரு ஹாஃப்னு படிச்சுட்டு போகாதீங்க. ஏன்னா வந்து கொஸ்டின்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வர 70 கிளாஸ் எல்லா கொஸ்டினையுமே வந்து ஸ்பிட் அப் கேட்டுட்டு அந்த ஸ்பிட் அப்புக்குள்ளேயே ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கேட்டுறாங்க. அதனால் நீங்கள் படித்தது மார்க் கம்மியான மார்க் தான் படிக்கிற மாதிரி இருக்கும், ஃபுல் மார்க் படிக்கிற மாதிரி இருக்காது. அதே மாதிரி இது ஃபுல்லாக தியரி சப்ஜெக்ட்னால தியரி டயக்ராம்ஸ் நல்லா போட்டு பாருங்கள். டைப்ஸ் நிறையா படிங்க, ஹெட்டிங்ஸ் நிறையா போடுங்க. அப்போ தான் மார்க் நல்லா வரும். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிக்கணும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.